கோட்டுங்கிற டைட்டில் வந்து பயங்கர வேல்யூவாக இருக்குது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதுதான் கோட்டு. சரி, கிட்டத்தட்ட ஒரு 99% முடிவான தலைப்பு தான் அது. அது வந்து தமிழில் வந்து அவங்க அடிக்க போகிறதே கிடையாது. டைட்டில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் அடிக்க போகிறாங்க. அது பெரிய முட்டாள்தனங்க. நிச்சயமாக நம்ம கூட உட்காந்து திட்டலாம். இதே திமுக மீது நீங்கள் குற்றம் சுமத்துறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு. இவங்க வீடு மூழ்கி ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதுன்னு மொட்டை மாடியில் நிற்கும் போது யாராவது ஒருத்தர் ஒரு பொட்டலத்தை போட்டால் இவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், விஜய் 68 ஆளாளுக்கு ஒரு தலைப்புல சொல்றாங்க, நீங்களும் கூட சில விஷயங்களை சொல்றீங்க. இப்போ எதை நம்புறது, எது வதந்தி, எது உண்மை? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி. ஆமாம், அதுதான் கோட்டு. சரி, கிட்டத்தட்ட ஒரு 99% முடிவான தலைப்பு தான் அது. நாங்கள் அவங்க ஆக்சுவலாக 31 சொல்கிறதா இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஒருவேளை இவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக மாற்றினா உண்டு. பட் 99% அதுதாங்கிற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதைத்தான் நம்ம வெளியில் சொல்லியிருக்கோம். ஆமாம். இல்லை, அதன் மூலமாக ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? அந்த தலைப்பு வச்சு ஏதாவது என்ன மாதிரி அவங்க ஒரு கதை என்னவா இருக்கும்னா, இல்லை அதான் இப்போ கோட்டுங்கிறது வந்து இப்போ முகமது அலியை, குத்துச்சண்டை வீரர் முகமது அலியை வந்து அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம இவர் தோனியை அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனைகள் செஞ்ச ஒருத்தர் தான் கோட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் இருக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கோட்டுங்கிற டைட்டில் வந்து பயங்கர வேல்யூவாக இருக்குது. நீங்கள் வெறும் கோட்டுன்னா அது ஆடு அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் இது வந்து இவங்க தலைப்பே வந்து G.O.A.T அப்படி தான் வைக்கிறாங்க. அது வந்து தமிழில் வந்து அவங்க அடிக்க போகிறதே கிடையாது. டைட்டில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் அடிக்க போகிறாங்க. அது பேன் இண்டியாங்கிறதுனால டோட்டலாக இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதில் ஏதாவது அரசியல் கிரசியல் எதுவும் தெரியுதா? அது தலைப்பு வச்சு அரசியல் கிடையாது. இதில் இல்லை ஏதோ பாசிட்டிவ் ஆக்குற முயற்சி மாதிரி அந்த அல்ல படத்தில் வந்து அரசியல் டைலாக்குகள் இருக்கான்னா இருக்குது. அது வந்து வலிந்து திணிக்கப்பட்ட காட்சிகள் இல்லை. அது அப்படிப்பட்ட டைலாக் எல்லாம் கிடையாது. சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வச்சுருக்காங்க. அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப ஒருத்தரை பர்பஸாக திட்டுறது, அல்லது பர்பஸாக டீஸ் பண்ணுறது, அல்லது பர்பஸாக நாளைக்கு நான் தான், எனக்கு தான் இந்த நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலின்னு சொல்கிற மாதிரியான டைலாக் அப்படிலாம் கிடையாது. ஒரு சமகால அரசியலே லேசாக அப்படி டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து அந்த மாதிரி கோட்டுங்கிற பேரை வச்சு நிறைய கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வருது. அதை பாசிட்டிவாக மாற்றுற விஷயம் மாதிரி இந்த தலைப்பை கொண்டு போய் அந்த மாதிரி ஏதாவது நோக்கம் இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நம்ம அதுதான் இந்த மாதிரி வந்து கோட்டுன்னா நீங்கள் ஆடுன்னு எடுத்துப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க G.O.ன்னு நடுவில் புள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக அப்படியே எழுதாமல் நடுவில் புள்ளி வச்சுருக்காங்க. வேணும்னா சப்டைட்டில் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதுமாரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம். அது வந்து தெரியல, சப்டைட்டில் ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் இதுதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாரி செல்வராஜ் விவகாரம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர் சொந்த ஊரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தப்போ அவர் நேரடியாக அங்கே போகிறாரு. உதயநிதி அங்கே ஏற்கனவே முகாமில் இருக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருந்த சில புகைப்படங்களை பகிர்ந்து நிறைய விவாதங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அது பெரிய முட்டாள்தனங்க. அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆமாம்மா. இப்போ அவருக்கு அரசின் முக்கியமான ஒரு மந்திரி பழக்கமாக இருக்கார். இப்போ எல்லாரும் செய்கிற வேலை தானே அது. என் ஊர் இப்படி கிடக்கு, என் ஊர் வந்து மொத்தமும் முழுகிருச்சு, அங்கே இருக்கிற எல்லாருமே அவஸ்தையில் இருக்காங்க, அப்போ எனக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது என்ன தவறு? தனக்காக கேட்கல, அது அவருக்காக கேட்கல. மாரி செல்வராஜ் வந்து எனக்காக, என் குடும்பத்துக்காகன்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம கூட உட்காந்து திட்டலாம். அது கிடையாது. ஒரு ஊரே பாதிக்கப்படுது, அப்போ அவர் கேட்குறாரு, போய் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு. ஒவ்வொருத்தராக சொந்த செலவில் அவரு போட்டை எடுத்துகிட்டு போய் மீட்டுட்டு வர்றாரு, அவங்களுக்கு தேவையானது செய்கிறாரு. அவரால் முடியாத விஷயத்தை அரசு இயந்திரம் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அதை கேட்குறாரு. அதில் என்ன தவறு இருக்க முடியும்னு நமக்கு தெரியல. இது என்ன ஊழல் பண்ணுறாங்களா, லஞ்சம் வாங்கினாங்களா? ஒரு இடத்துல உதவி பண்ண போகிறாங்க, உதவிக்கு அரசாங்கத்தினுடைய
ஆதரவை கேட்குறாரு அவர் அந்த இடத்துல இருக்கார். நினைச்சா உதயநிதிட்ட பேசுகிற அளவுக்கு ஒரு இடத்துல அவர் இருக்காரு. அதை பயன்படுத்திக்கிறாரு, அவ்வளோதான். இது பெரிய தேசம் பயன்படுத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர் பொதுவான விஷயத்தை தானே பொது பிரச்சனைக்கு தானே கூப்பிடுறாரு. அதை அவர் இப்படி மந்திரி மாதிரி இன்னும் அங்கே பேசலாம் அப்படின்லாம் கேட்டால் சாதாரண பொதுமக்கள். இப்போ நேற்று ஒரு காணொலி பார்த்தேன், கனிமொழி கையை பிடிச்சிட்டு பரபரன்னு ஒரு அம்மா எடுத்துகிட்டு போகுது உள்ள வந்து பாருங்க அப்படின்ட்டு. கனிமொழி அந்த அம்மா கையை உருவ முடியாமல் போகிறாங்க அவங்க வேகத்துக்கு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் கத்துறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இடத்துல இருக்காங்க. இவர் அவர் மக்களை பார்க்குறாரு. அவர் அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு, சார் இப்படி செஞ்சா சரியா இருக்கும், இப்படி செஞ்சா அந்த இடத்த தெரிஞ்சவர், ரூட் தெரிஞ்சவர், அதனால அவர் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி, அதாவது அரசியல் ரீதியா ஒரு கட்சியின் மீது குற்றம் குறைகளை வைப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இதே திமுக மீது நீங்க குற்றம் சுமத்துவதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை அணுகாம ரொம்ப தப்பா பாக்குறதுங்கிறது பெரிய விமர்சனமா அவர் டைரக்ட் பண்றதை நிறுத்திக்கணும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அது அவனுக்கு வயிற்று வலி வந்தா தெரியும். இப்போ இதே இந்த விமர்சனம் பண்ணாங்கல்ல, இவங்க வீடு மூழ்கி ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதுன்னு மொட்டை மாடியில் நிற்கும் போது யாராவது ஒருத்தர் ஒரு பொட்டலத்தை போட்டால் இவங்களுக்கு தெரியும். பாதுகாப்பாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல, அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த ஒரு தண்ணீரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு ஒரு விளக்கத்தை. யாருமே வராதப்போ ஒரு ஆள் களத்தில் போய் நிற்கிறாரு. நான் வந்துட்டேன், தப்பிச்சு, எங்கள் வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம போய் இறங்கி நிற்கிறாருல்ல, இடுப்பளவு தண்ணியில் நிற்கிறாருல்ல, அதெல்லாம் பாராட்டாமல் தப்பாக அவங்கள பார்க்குறது, அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக. ஸோ இந்த விமர்சனம் வர்றதுக்கு காரணம் சார் நான் நினைக்கிறது, அதாவது இது திமுக மீது உள்ள கோபத்தில் திட்டமிட்டு இந்த விமர்சனமாக அதை முன்வைக்கிறாங்களா, இல்லை மாரி செல்வராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் அவர் பின்புலம் இதை வச்சு அவர் மீது விமர்சனிக்கப்படுது? இல்லை, ரெண்டும் சேர்ந்தது தான். இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐடி விங்குன்னு ஒரு வழக்கம் ஒன்று இங்கே வந்துருச்சுங்க. ஒரு கட்சியும் ஐடி விங்கு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு வேலையை பண்ணுவோம், ஆமாம், இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை பண்ணணும்னு எது நல்லது எது கெட்டதுங்கிறத கூட அனலைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது, இது இப்போ இன்றைக்கி ஐடி விங்குடைய வேலையாக மாறிடுச்சு. அது பண்ணுற வேலைகள் தான் இதெல்லாம். ஸோ இது மாறணும், கண்டிப்பாக மாறணும், இல்லைன்னா மாற்றணும். நன்றி மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.